தமிழ்நாட்டுல 2009 காலகட்டத்துக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசி அதற்கான ஒரு சில வரையறைகளை வைக்கும் பொழுது பல்வேறு குழப்பங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளேயே இருந்துச்சு. ஒரு சிலர் ஹார்ட்கோர் தமிழ் தேசியமா தமிழர் தேசியம்னு ஒரு சில கருத்தியலை பேசினாங்க. அதுல தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் பிற மொழியாளர்கள் எல்லாம் நம்ம அதிகாரத்துல வரவே விடக்கூடாது, அவர்களுக்கு எம்பி எம்எல்ஏ சீட்டே கொடுக்க கூடாதுங்கிற ரேஞ்சில ஒரு விதமான கருத்தை முன்வைத்திருந்தாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் கூடி வாழ்வோம், ஆனா ஆட்சி அரியணையில நாங்க தான் அமர்வோம் அப்படிங்கிற ரேஞ்சில முதல்வர் பதவி அப்படிங்கிறது தமிழர்களுக்கு, ஆனா அமைச்சர்கள் எம்எல்ஏக்களாக பிற மொழியாளர்கள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் நாம் தமிழர் கட்சியால முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் ஒரு தத்துவம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பை கொண்டதாக எப்பவும் இருக்க முடியாது. அங்க பல்வேறு தரப்பினர் இருப்பாங்க, அவர்களுக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் உதிக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கள் பல்வேறு விதமான புத்தகங்களை படிப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான பரிணாமங்களை ஒரு தத்துவம் எடுக்கதான் செய்யும். இப்பவுமே நம்ம பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள சாதியை வைத்துதான் தமிழர்களை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும், இல்ல நாங்க மொழியை வைத்து கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும், 1956க்கு முன்னாடி இங்க இருந்தவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துண்டு பல்வேறு விதமான வரையறைகள் வகுக்கப்பட்டு தான் இருக்கு. தொடக்கத்துல பெரியார மிகப்பெரிய அளவு கொண்டாடிய நாம் தமிழர் கட்சி போக போக அவரை ஒதுக்கி வைத்தாங்க. ஆனா இப்போ நாம் தமிழர் கட்சி பெரியார பெரிய அளவு ஒவ்வொரு மேடையிலையும் விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே பெரியாருக்கு எதிராக கடுமையான தன்னுடைய வாதங்களை முன்வைத்துட்டு இருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் விதை போட்டது யாருன்னு பார்த்தா கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் அவர்கள் பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு பல்வேறு ஆதாரங்களையும் அவர் முன்வைத்து பேசுவதனால் அவருக்கு எதிராக திராவிடர்களால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழலும் இருந்துச்சு. பாரிசாலன் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி பேசும் பொழுது அவரை விமர்சித்தவர்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பெரியாரை விமர்சிக்கும் பொழுது பாரிசாலனுக்கு பெரிய அளவு ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்குள்ளேயே முக்கியமா நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே எழுந்திருந்துச்சு. ஆனா ஏற்கனவே திராவிடர்கள் பெரியார ஒரு பெரிய இமேஜா வைத்து கொண்டாடும் பொழுது தமிழ் தேசியத்துக்கு அவர் தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாரிசாலன் அவர்கள் ஒரு தொலைதூர பார்வையோடு சிந்தித்ததை இப்போ நாம் தமிழர் கட்சி கேட்ச் பண்ணி மிகப்பெரிய அளவு அவர்கள் அவர்களுடைய அரசியல் முழக்கமாகவே கொண்டு சென்றுட்டு இருக்காங்க. முக்கியமா மூக்கையா தேவருக்கு பாராட்டு விழா எடுத்ததுல இருந்து நேற்றைய தினம் பாரதியாருக்கு விழா எடுத்தது வர சீமான் அவர்கள் பெரியாரை போட்டு பொழந்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் பெரியார் மீதான தன்னுடைய விமர்சனங்களை மிக காட்டமாக மேடைகள்ல வைக்கிறாரு. இது திராவிடர்கள் மத்தியில பெரிய அளவு கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி ரொம்ப தெளிவா பெரியார் எங்களுக்கு தேவையே கிடையாது, அவரை நாங்க கடுமையா விமர்சிப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் அரசியல்ல எடுத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயமா தான் பார்க்கப்படுது. ஆனா இதற்கு விதை போட்டது அப்படிங்கிறது நிச்சயமாகவே பாரிசாலன் அவர்கள் தான். சோ பாரிசாலன் போன்ற தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுடைய அந்த சிந்தனை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் பாதையை வடிவமைக்கிறதுலயும் பெரிய அளவு உதவிகரமா இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல. நன்றி, வணக்கம்.